கைஸ், மூணாவது முறையா T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸா இந்தியா ஆகுறாங்க. அதுவும் டீம். இது வரைக்கும் எந்த டீமுமே இந்த மாதிரி 3 டைம்ஸ் T20 வேர்ல்டு கப் அடிச்சது இல்லை. அதோட தொடர்ந்து 2 தடவையுமே வேர்ல்டு கப் அடிச்ச முதல் டீம் இந்தியா தான். ஒரு தரமான மேட்ச்ன்னு தான் சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மேட்ச் எங்கே போகுதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 280 அடிச்சிருவாங்களோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த போது திடீர்னு சடனாக ஒரு பிரேக்கை போட்டு 250 முடிச்சாங்க. அப்போ கூட ஒரு 255 அப்படிங்கிறது தான் அவங்க அடித்த ஸ்கோரு. 256 அடிச்சா வின்னு அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து இறங்கி அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பவுலிங்கில் பிச்சு உதறிட்டாங்க. மேக்ஸிமமாக அவங்க அடித்த ஸ்கோரே 159 தான். நியூசிலாந்து ஆல் அவுட்டே ஆகிட்டாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு சஞ்சு சாம்சனுக்குன்னே ஒதுக்கணும். செமிஃபைனல்ஸு, ஃபைனல்ஸு, அதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் 8ன்னு சொல்லி எல்லா மேட்ச்லேயும் பூந்து விளையாடி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிற்பாட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் பத்தாததுக்கு அபிஷேக் சர்மாவும் சரி, இஷான் கிஷனும் சரி, 2 பேருமே ஆளாளுக்கு ஒரு 1/2 செஞ்சுரி போட்டிருந்தாங்க. போலிங்கில் சொல்ல வேண்டிய குறையே கிடையாது. பும்ரா மேட்ச்சில் இருக்காருனாலே அங்கே விக்கெட் விழும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். இது மட்டும் இல்லாமல் அக்சர் பட்டேலும் இன்னைக்கு வேற லெவலில் பவுலிங் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட். அவரோட விக்கெட் தான் க்ரூஷியல் விக்கெட்னே சொல்லணும். அது பத்தாததுக்கு இஷான் கிஷன் பிடிச்ச 3 கேட்ச், தரமான கேட்ச். அங்கே தான் மேட்சே மாறிச்சு. எனிவேஸ், தோனி, ரோஹித் சர்மா அந்த வரிசையில் இப்போ சூரியகுமார் யாதவும் சேர்ந்திருக்காரு. அவரோட அமைதியான கேப்டன்சி தான் இந்த மேட்சுக்கு ஒரு பயங்கரமான பவர் சேர்த்துருக்குன்னு சொல்லணும். இதை விட ஒரு முக்கியமான ஸ்பெஷல் தேங்க்ஸு கௌதம் கம்பீருக்கு தான் சொல்லணும். அவர் வந்ததுலேருந்து பயங்கர லக் அடிச்சு ஏகப்பட்ட டோர்னமெண்ட்டை வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மேட்ச்? பிடிச்சிருந்தா இல்லையா? நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.